நம்ம எல்லாருமே பணக்காரராகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அது எப்படின்னு தான் நம்மில் பலருக்கும் தெரியல. அதுக்கான ரகசியம் ஏதோ புது டெக்னாலஜிலே இல்ல. 4000 வருஷம் பழமையான ஒரு ஞானத்துல ஒளிஞ்சிருக்கு. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த கேள்வி நம்ம மனசுல அடிக்கடிக்கு வந்து போகும் இல்லையா? மாசம் முழுக்க எவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனா மாச கடைசியில பார்த்தா பர்ஸ் காத்தாடுது. ஏன் இப்படி நடக்குது? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. இதுக்கான பதில் ஏதோ ஒரு புது ஆப்லயோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ்லயோ இல்லைங்க. ஆச்சரியமா இருக்கும். ஆனா அது 4000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துடைய மிகப்பெரிய பணக்கார நகரமா இருந்த பாபிலோனோட ஞானத்துல ஒழிஞ்சிருக்கு. சரி, பாபிலோனியர்கள் சொல்ற முதல் மற்றும் முக்கியமான விதி இதுதான். இது வெறும் ஒரு பழக்கம் மட்டும் இல்ல, நம்ம நிதி வாழ்க்கைய மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட், செல்வத்தை நோக்கிய முதல் படி. ஆமா, வெறும் 10% தான். நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாயிலயும் குறைஞ்சது 10 ரூபாய வீட்டு வாடகை, கரண்ட் பில், மளிகைச் செலவுன்னு மத்த யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்காக எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ரூல் நம்பர் 1. அந்த புத்தகத்துல சொல்ற மிக முக்கியமான வரி இதுதான். நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி உங்களுக்கு மட்டுமே சொந்தம். நான் பையில போடுற ஒவ்வொரு 10 காசுலயும் 9 மட்டும்தான் செலவுக்கு வெளியெடுப்பேன். யோசிச்சு பாருங்க, நீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே செலவு பண்றதுக்கு இல்ல, அதுல ஒரு பகுதி உங்க எதிர்கால செல்வத்தை உருவாக்க. யோசிச்சு பாருங்களேன். பொதுவா நம்ம சம்பளம் வந்ததும் அது யாருக்கு போகுது? வீட்டு ஓனர், மளிகை கடைக்காரர், ஃபோன் கம்பெனின்னு மத்தவங்களுக்கு தான். ஆனா இந்த பாபிலோனிய தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல உங்க எதிர்காலத்துக்காக ஒரு பங்கு எடுத்து வச்சிடுங்கன்னு சொல்லுது. இது வெறும் சேமிப்பு இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம். சரி, இப்ப நீங்க 10% சேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன? அந்த பணத்தை சும்மா வச்சிருந்தா அது வளராது இல்லையா? சோ அது எப்படி சரியா நிர்வகிச்சு பெருக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுவும் பார்க்க ரொம்ப சிம்பிளா தோணும், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. உங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க. பட்ஜெட் போடுறதுங்கிறது நம்மள நாமே கட்டுப்படுத்திக்கிறது இல்ல, அது ஒரு சாய்ஸ். எது நமக்கு உண்மையிலேயே தேவை, எது வெறும் ஆசைன்னு பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். இப்படி செய்ய ஆரம்பிச்சாலே உங்க பணப்பை மெதுவா நிரம்புறத நீங்களே பாப்பீங்க. அப்போ செல்வத்துக்கான பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. 1, முதல்ல உங்களுக்கு நீங்களே பே பண்ணிக்கோங்க. 2, செலவுகளை கட்டுப்படுத்துங்க. 3, உங்க பணத்தை பெருகச் செய்யுங்க. 4, உங்க புதையலை பாதுகாத்துக்கோங்க. சரி, வாங்க அடுத்த படிக்கு போலாம். 3வது தீர்வு, உங்க தங்கத்தை பெருக செய்யுங்க. அப்படின்னு என்ன? சிம்பிளா சொன்னா முதலீடு. நீங்க சேமிச்ச பணத்தை சும்மா பேங்க்ல தூங்க விடாம அதை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். அது அதிக வட்டி தர்ற சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கலாம், இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், டிவிடெண்ட் பங்குகள், ஏன் ரியல் எஸ்டேட்டா கூட இருக்கலாம். முக்கியம் என்னன்னா உங்க பணம் உங்களுக்காக இன்னும் அதிக பணத்தை சம்பாதிச்சு தரணும். இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். பணத்தை வளர்க்கறது மட்டும் பத்தாது, அதை இழக்காம பாதுகாக்கணும். அதாவது உங்க அசல் பண பாதுகாப்பா இருக்கிற இடத்துல மட்டும் முதலீடு செய்யணும். ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொல்ற கவர்ச்சிகரமான திட்டங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அனுபவம் இருக்கிறவங்களோட ஆலோசனையை கேட்டு முதலீடு பண்றது ரொம்ப அவசியம். இப்ப நாம இறுதி மற்றும் எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்த ஒரு தீர்வுக்கு வரோம். இது பணம், சேமிப்பு, முதலீடு எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். இது உங்கள பத்தினது. பணம், தங்கம், சொத்து, இது எல்லாத்தையும் விட உங்களுடைய மிகப்பெரிய சொத்து நீங்க தான். உங்க சம்பாதிக்கிற திறன்தான். ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது மூலமாவோ, உங்க துறையில இருக்கிற நிபுணர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிறது மூலமாவோ உங்க திறமைகளை நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி செய்யும்போது உங்க வருமானத்தை அதிகரிக்கிற சக்தி உங்க கைக்கு வரும். இதுதான் யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாத உண்மையான நிரந்தரமான செல்வம். பாருங்க, இந்த மொத்த ஞானத்தோட சாராம்சம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னிக்கே தொடங்குங்க. அது 1 ரூபாயா இருந்தா கூட பரவாயில்ல. அதனால இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். பாபிலோனோட வழிய பின்பற்றி உங்க எதிர்காலத்துக்காக நீங்க சேமிக்க போற முதல் நாணயம் எது? உங்க பர்ஸ் காலியா இருக்கிறது உங்க விதி இல்ல, அது உங்க பழக்கம். அந்த பழக்கத்தை இன்னிக்கே மாத்த போறீங்களா?